பெங்களூர்ல இருக்கிற ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்ப்பவர் தான் சந்தோஷ். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. சொந்த ஊரு மதுரை. 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் ஊருக்கு வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்பப்பைக்கு அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் ஒரு நாள் சித்தி பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலிருந்து போன் அடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல மிகப்பெரிய அளவுல திருவிழா நடக்க போகுது, நீ கட்டாயம் வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம உனக்கு சுத்தி பார்க்கறதுக்கு இங்க நிறைய இடத்தையும் நான் காட்டுறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறேன், எப்படியும் ஒரு வாரம் நீ லீவ் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு பார்த்தேன்னா சித்தியும் சித்தப்பாவும் பார்த்தேன்னா கூப்பிடுறாங்க. நம்ம சந்தோஷுக்கு ஒரு ஆசை, நம்ம எத்தனை நாள் தான் ஒர்க்குன்னு இப்படியே டிப்ரெஷன்ல இருக்கிறது, நாம கிராமத்துக்கு போயிட்டு ஒரு வாரமோ 10 நாளோ இருந்துட்டு வந்தா என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போறதுக்கு ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு வழியா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டு சிவகங்கையில் இருக்கிற சித்தி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் திருவிழா பிரம்மாண்டமா பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆட்டம் பாட்டம் மேல தானம் அப்படின்ட்டு நீட்டா பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷுக்கு கண்ணுக்கு விருந்தா பாத்திரம் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சித்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே உருவம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கிறாங்க. இதனால சித்தியை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சித்திக்கும் சரி சந்தோஷ் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அப்புறமா தான் அவன் மேல ரொம்ப பாசமா இருந்தோம் அப்படிங்கிற எண்ணத்துல நீட்டா பாசமா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போதுதான் சித்தப்பா கிட்டையும் பேச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சித்திக்கிட்டையும் பேச்சு கொடுக்குறாங்க. சித்தி திருவிழா, அதுக்கப்புறம் வயல்வெளி, அந்த பக்கம் இருக்கிற ஏரி அந்த மாதிரி சுத்தி காட்டுறாங்க. சந்தோஷுக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. 2வது நாளே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மா முக்கியமான வேலை இருக்கு, நாங்க ஊருக்கு போறோம், நீ வேணா ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சித்தப்பாவும் சரி அவருடைய பிசினஸ் விஷயமா வெளியூர் பயணம் போக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் சரி ஸ்கூல் அப்படிங்கிற பேர்ல ஹாஸ்டலுக்கு பார்த்தோன்னா கிளம்பி முடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறது சித்தி மட்டும்தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ், உண்மையிலுமே நம்ம சித்தி பார்த்தீங்கன்னா சந்தோஷுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டா என்னதான் சமைச்சு போட்டாலும் என்னதான் புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் அடிக்கடி அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீ கூடிய சீக்கிரத்துல சின்ன வயசுலயே நீ திருமணம் பண்ணிக்க, எப்படியும் 25 வயசுக்குள்ளாரே திருமணம் பண்ணிக்க, உங்க சித்தப்பா மாதிரி ரொம்ப வயசு டிஃபரெண்ட்ல திருமணம் பண்ணிக்காத, ஏன்னா உனக்கு வரப்போறவ பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் நான் எப்படி இருந்தாலும் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் சித்தி நான் பார்த்தோன்னா திருமணம்ங்கிறது பண்ணிக்குவேன், இப்போதைக்கு கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் பணம் சேமிச்ச உடனே நம்ம பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிட வேண்டியதுதான், ஏன்னா வீட்டு வேலை வீடு கட்டுற வேலை பாதி வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி வேலை இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஆறுதலா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலுமே நம்ம சந்தோஷுக்கு மனசுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம், சித்தி மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா மாதிரி பொறுமையான ஒரு அம்சமான பொண்ணு நம்ம வாழ்க்கையில அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போதான் நம்ம சந்தோஷுக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா சித்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆணுக்கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. இது நம்ம சந்தோஷுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்னா சித்தப்பா இருக்கும்போது அவங்க எப்படி பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன, ஆனால் இப்படி பேசி பழகிட்டு இருக்காங்களே, அதுவும் அடிக்கடி வரப்போவ இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் நேரில் பார்த்து கையும் களவுமா பிடிச்சி சித்தியை வார்னிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்காக இரவு பகல்னு பார்க்காம உங்களுடைய கணவர் இந்த அளவுக்கு சம்பாரிச்சு உங்களை இந்த அளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க, ஆனா நீங்க என்னடானா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்களே அப்படின்ட்டு வான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் சித்தி சொல்லிடுறாங்க, நீ இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிட வேணாம், கண்டிப்பா நான் மனசு மாறிடுவேன், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு முடிச்சிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் காட்டிக்காம நீங்க ஏன் எங்க போனாலும் தனியா போறீங்க, கூட சித்தியும் கூட்டிட்டு போங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, அப்புறம் இன்னும் வேணும்ட்டு இருக்கிறீங்க, சொந்தமா நிலம் இருக்குது, இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணி எடுத்தாலே போதும் அப்படின்னு அறிவுரை சொல்லி 2 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சித்தி பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையும் யாருக்கிட்டையும் பேசுறதும் கிடையாது. இருந்திருந்தாலும் நம்ம சித்தி ஆரம்பத்துல இவன் இப்படி வார்னிங் பண்றானே அப்படின்னு நம்ம சந்தோஷம் ஒரு
கட்டத்தில் தப்பு கணக்கு போட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா கணவர் முழுக்க முழுக்க தான் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மனப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாட்கள் ஓட ஓட அதுக்கப்புறமா சித்தியும் சரி இந்த பக்கம் சித்தப்பாவும் சரி நல்ல ஒரு அழகான பொண்ணாக பார்த்து நம்ம சந்தோஷுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நம்ம சந்தோஷம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தனா சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்கான். உண்மையிலுமே அந்த பொண்ணு எளிமையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்திருந்தாலும் ஒழுக்க வழக்கத்திலையும் சரி இந்த பக்கம் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறதுலையும் சரி ரொம்ப நல்ல பொண்ணா எல்லாத்துக்கும் பிடிச்ச பொண்ணா இருந்திருக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அடுத்த முகூர்த்தத்திலே நல்லபடியாக திருமணத்தை பண்ண வச்சு பெங்களூருக்கே அழைச்சிட்டு போயிடுறான். முதல் வருஷத்திலேயே ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பெற்றெடுக்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம சந்தோஷ் வந்து சித்தி விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாலும் தலையிட்டதுனால இப்போதைக்கு சித்தி குடும்பம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோட அடிக்கடி சித்திக்கிட்டையும் பேசிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை